வணக்கம். தேதி 22 நவம்பர் 2024, டே 3, நாள் 3. நம்ம இப்போ ரேவர் காடிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே தான் பாஜிராவ் பேஷ்வாங்கிற ஒரு இங்கே தான் ஆண்டார் மற்றும் மறைந்தார். பக்கத்தில் நர்மதை நதி ஓடுது 500 மீட்டரில். மணி காலம்பரம் 5 மணி. எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு. வாங்க, 3வது நாளை நம்ம பார்க்கலாம். அன்னச்சத்திரம் தங்கலாம், அப்படி ஒரு மரியாதை. சுற்றுப்புறம்லாம் அப்படி இருக்கு. துளசி செடி புனிதம். இதுவே இன்னைக்கு நாம் தங்கியிருந்த இடம். இங்கே தான் படுத்திருந்தேன். புதிய அனுபவம். வாங்க, டே 3 ஸ்டார்ட். रतन ज्योति ओम जय जगदानंदी आरती पड़गावे जुग जुग जन गावे भजन मैया जय आनंद करती मैया जय मंगल मूर्ति संकट हरणी காலம்பர 4:45 தான் எழுந்திச்சிட்டாங்க. குளிச்சுட்டு 5:50 பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலம்பரையும் சாயந்தரம் பூஜை பண்ணுறாங்க. இது உங்களோட ட்ரெடிஷன், கலாச்சாரம், பண்பாடு. அந்த நர்மதை நதியை நம்ம எடுத்து வந்ததை அங்கே வச்சுக்கிறாங்க ஒரு பாட்டிலில். அதுக்கு பூவெல்லாம் வச்சு ஆரத்திலாம் காமிச்சு வணங்கிக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ உயரமாக போட்டுடுறாங்க. இதுதான் எனக்கு கவர்ந்துச்சு. நாம எத்தனையோ நதிகளை கடந்து வந்துட்டு இருக்கோம், எத்தனையோ நதிகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இவங்க அப்படி கிடையாது. அந்த நதியை அமர்கண்டில் உற்பத்தி ஆகுதுங்க. அமர்கண்டக், சத்தீஸ்கர் மத்திய பிரதேச பார்டர், அவ்வளோ தூரம் இருக்குது. அங்கே தான் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அரபிக்கடலில் சங்கமிக்குது. 1600 கிலோமீட்டர். அந்த அத்தனை நதிகள் வழியாலையும் யாரும் அதை போய் அசுத்தம் பண்ணுறது கிடையாது. அந்த கரை நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, கொல்லப்புறத்துக்கு போ, ஆத்தாங்கரைக்கு போ, காலை கண்ணை முடிச்சுட்டு வா, கழுவேற்றிடுவாங்க. அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு மாடை குளிப்பாட்டுறது கிடையாது, வாகனத்தை நிறுத்தி குளிப்பாட்டுறது கிடையாது. இந்த பண்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் எப்படி இருக்கு. மற்ற கங்கையில் அசுத்தம் பண்ணுறாங்க, சிந்துவில் ரொம்ப மோசம். அதை விட மோசம் யமுனா. ஆனால் ஒரு மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறத நதியை எப்படி போட்டுறாங்க பாருங்க. இதை நம்ம பக்கத்தில் இருந்து அனுபவிக்க வேணாமா, பார்க்க வேணாமா? புதிய அனுபவம். வாங்க. नर्मदे हर। नर्मदे हर स्टार्ट, third stage start.
6:30 6:30 ஆகுதுங்க. नर्मदे हर बोलो. नर्मदे हर. தெரியுதுங்களா? நாம் காலம்பரம் 5 மணிக்கு வந்தோம் இல்லையா, அந்த இடம் தான் இது. இப்போ அங்கே இருக்குது நதி. நம்ம பாட்டுக்கு குளிக்கிறேன்ட்டு அங்கே போனோம் வச்சுங்களேன், முதல்ல ஐயா படுத்துருப்பார். வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இங்கேயே நின்றுட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம். இருட்டாக இருந்துச்சு இல்லையா? ஓகே. நம்மக்கிட்ட எத்தனையோ இளவரசர்கள் இருக்காங்க, ராஜா இருக்காங்க, மகாராஜாங்க இருக்காங்க. நம்ம ராஜராஜனை போல புகழ் பெற்றவர்கள், ராஜேந்திரனை போல புகழ் பெற்றவர்கள் இந்திய, அடுத்து அசோகரை சொல்லலாம், வேறு யாரும் கிடையாது. இதுக்கு அதுபோல் பல இளவரசர்களில் இவர் ஒருத்தர். பாஜிராவ் பேஷ்வா 1700 28 1740 வரைக்கும் ஆண்டிருக்காரு. காத்தால இங்கே தான் வந்தோம், பூட்டி இருந்துச்சு இல்லையா? இது புகழ்பெற்ற இடங்க இது இவங்களுக்கு. இது மத்திய பிரதேஷ் டூரிசம் வந்து அண்டர்டேக்கனில் இருக்குது. முடிஞ்சவரை சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்ம லைக்கு ஓப்பனாக இருக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அதுதான் அவரோட சமாதி. வீர மரணம் போரில். நீங்கள் இந்த சினிமாவோட பார்த்துருக்கலாம். நமக்கு சொல்லிக் கொடுக்கறது பூரா கலாச்சாரம், உணவு, வரலாறு எல்லாம் சினிமா தானே. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் பேஷ்வா பாஜிராவோடைய இது. இப்போ மணி காத்தால 6:50 தான் ஆகுது. இதுதான் நர்மதை நதிங்க. இதுதான் உயிர். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டுருக்கோம் இல்லையா? எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். மழை காலத்தில் வந்தோன்னு வச்சுங்களேன், ரசிக்கலாம், அப்படி இருக்கும். இது அரச மரம், இங்கே ஒரு அரச மரம். இந்த ரீஜன் ஆண்டவர் பாஜிராவ் பேஷ்வா, இவங்க வம்சம். இவங்க அடுத்தது தான் அகல்யா. இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்களா, ஒரு தொடர் வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, பெண். நம்ம ராணி மங்கம்மான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் அப்படியே தெரியும், சொன்னாடி வீரம் பொங்கல் இல்லையா. இந்த அம்மா நிர்வாகத்தில் அப்படி ஒரு வரலாறு ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அந்த அகல்யாவை. நீதி, நேர்மை, அரசாட்சி அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக அவங்கள்ட்ட இருந்துச்சான். அப்படி ஒரு இன்னும் ஒரு 60 நாள் அதை பார்க்கலாம். அவங்க கட்டின ஒரு கோட்டையை எனக்கு ரொம்ப ஆசை. அந்த இடத்த கோட்டையையும் அந்த நர்மதை நதிக்கு ஒட்டி ஒரு படித்துறை அமைச்சிருக்காங்க பாருங்கள். நான்லாம் அப்படியே எனக்கு இதுதான் பிடிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் சில சிறப்பு அம்சங்களை பார்ப்பேன். அதுபோல் படித்துறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுபோல் படித்துறையை நம்ம வெண்ணாற்றங்கரையில் கரந்தை வடவாறில் கட்டணும்னு நான் எனக்கு ஆசை, மனசு வச்சுருக்கேன். மாடல் அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு படித்துறை. இன்னும் ஒரு 60 நாள் கழிச்சு தான் அதை பார்க்க. எங்கே ரொம்ப இல்லை, இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, எய்த்தக்கரையில். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஆக நம்ம அங்கே வரணுன்னாக்கா முதல்ல இந்த தென்கரையை முடிச்சுட்டு வடகரைக்கு வரணும். வடகரையில் இருக்குது அந்த அம்மாவுடைய கோட்டை, அகல்யா பாய்.
பல முறை வந்திருக்காங்க. அப்போல்லாம் வீடியோ யூடியூப்லாம் கிடையாது. லீவ் கிடச்சிச்சுன்னா அப்படியே வந்துடுவேன், புறப்பட்டுருவேன். ஒரு பேக்கை தூக்கிட்டு புறப்பட்டுருவேன். குளிர்ந்த காற்று ஆரம்பிச்சிட்டிங்களா? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அருமையாக இருக்கும். அப்படியே சீதோசனில் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே பறவைகள்லாம் தெரியுது. கொக்கு, ஆஹா, கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா? பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை. எப்படிங்க? பைபிள் தேவவசனம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை. நமக்கு எல்லா மதமும் ஒன்று தாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின், புத், எங்கெங்கே நல்லது செய்வாங்களோ அங்கங்கே எடுத்துக்கிறோம், நோ ப்ராப்ளம். ஸோ கலாச்சாரத்தை பாருங்கண்ணே, கொட்டி கிடக்கு பாருங்கள். ஒரு நதியை போற்றக்கூடிய ஒரு நாகரிகம். இது நம்ம ஊராக இருந்தாக்கா நதி ஓரத்தில் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க நேரம் இல்லைங்களா? சொல்ல புரியுதுங்களா? கழுவேற்றிடுவாங்க. அங்கே போய் கழுவுனாக்கா, இங்கே போய் இருந்துட்டு அவங்க கழுவுனாக்கா கழுவேற்றிடுவாங்க. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறை இருக்குது, அது எவ்வளோ பத்திரமாக வச்சுருப்போம் நம்ம. அதுபோல் இந்த நதியை வச்சுருக்காங்க. இந்த சமாதிக்கு பின்னாடியே நர்மதை கரை ஓரமாகவே நம்மளுடைய 3ஆம் நாள் பயணம் தொடர்கிறது. மணி 6:55 காலை. எனக்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. பெண்கள், ஆண்கள், ஆண்கள், பெண்கள், கிழவிகள், கிழவன்கள், 75 வயசு, 80 வயசு, 60 வயசு, வயது வித்தியாசம் கிடையாது. நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டில் எடிட் பண்ணிட்டு அப்படியே அழகாக கொண்டு போயிட்டுருக்கேன். இருக்கு. என்னடா சரவணன் தனியாக புறப்பட்டானே, வழியில் என்னென்ன சிகரமங்கள் இருக்கும், ஒத்தையாக அப்படி நடைபயணம் புறப்பட்டானே. இல்லை தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணமா, தஞ்சாவூர்லேருந்து மாயவரமா, தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரமா, தஞ்சாவூர்லேருந்து கடலூரா, தஞ்சாவூர்லேருந்து சென்னையா? இறைவா, இந்த நதி பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கும் உடல் உறுதியையும் மன உறுதியையும் கொடு. இதை பார்க்கும் நல்லவர்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏதோ நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா, வயசானவங்க, நறுமண பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க தமிழகத்திலிருந்து, நிறையா பேருக்கு தெரியும். வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ நான் பக்கத்தில் இருக்கேன், பாம்பேயில் இருக்குன்ட்டு கொண்டு பார்த்துட்டு வந்துட்டேன். குடும்பம் குட்டி கிடையாது, புள்ள குட்டி கிடையாது. ஆஃபீஸ்லேயும் போய் தொலை, எப்படி போய் தொலைன்னு ஸ்வீட்டு பணம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் தஞ்சாவூர்லேருந்து லால்குடி அன்பில் போகும்போது கொள்ளிடம் வரும், அப்படியே ஆசையாக பார்ப்பேன். சின்ன ஒரு 5 நிமிஷம் பிரேக் தான் அது கிடைக்கும், அந்த கொள்ளிடம் ஆறு. அவ்வளோ ஆசையாக பார்ப்பேன். இப்போ அதோட பிரம்மாண்டமான நதி நர்மதை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். நீங்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்தீங்கன்னாக்கா அவ்வளோ பிரவாகமாக இருக்கும். இதெல்லாம் தண்ணியாக இருக்கும் இங்கெல்லாம். ஓகே, 3ஆம் நாள் அழகாக தொடங்கியிருக்கு. சியாராம் ஆசிரம்னு இருக்குது, இங்கேருந்து 15 கிலோமீட்டரா. 110 வயசு அவருக்கு, அந்த தாத்தாவுக்கு. அவரை
தரிசிப்பதே ஒரு பெரிய புண்ணியம். வாங்க அவரை பார்க்கலாம். மணி காலை 7:10. சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாலத்தின் மூலியமா நம்ம எதிர்கரைக்கு போயிடலாம். தொடர்ந்து நம்ம கரை வரையும் நடக்கலாம். ஸோ அதை நோக்கி இப்போ நம்ம போகிறோம். இந்த ஆறு இந்த இடத்துல நர்மதையில் சங்கமம் ஆகுது. இந்த கிராமத்து பேர் பக்காவம். பக்காவம். இந்த ஊரில் இந்த சிவலிங்கம் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ஊர்லேயும் அடுத்த ஊர்லேயும். அடுத்த ஊருங்கிறது மர்தானான்னு ஒன்று வரும். இது ஒரு கிராமங்கிறதுனால ஒரு நல்ல ரோடு வசதி இருக்குது. திருப்பி இந்த கிராமம் முடிஞ்ச பிறகு பழையபடியே ஒத்தையடி பாதை ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நர்மதையை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோம். ஓகே, नर्मदे और एक बार बोल बोल और एक बार बोल. நர்மதே போற்றி, காவேரியே போற்றி. ஒருத்தவங்கள வாழ்த்துல இடங்க இருக்குது. நம்ம தாத்தா இல்லை, நம்ம அப்பா இல்லை, நாம இல்லை, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இல்லை. ஆனால் காலங்காலமாக இருக்கக்கூடிய நீர், அதை போற்றி போற்றி போற்றிங்கிறோம். அதை சொல்கிறத நமக்கு என்ன, யாரை போட்டுறோம்? ஆறை தானே போட்டுறோம். பக்காவ் பக்காவ். சிவலிங்கம் உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம பெரிய கோயில் இல்லாதையா, பெருவுடையார். எவ்வளோ ஆணவமான பேச்சு சரவணம் பேசுறது. பெருவுடையார், சிவன் 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 சிவன். அதோ திறக்குது பாருங்க சார், திறக்குது பாருங்க. நர்மதேஹர் பெரிய கோயில் எடுத்தோடனே சிவலிங்கத்தோடைய காட்சியே தென்படுது. திறக்கிறாங்க, நமக்காக திறக்கிறாங்க பாருங்க. எதுவும் சிவலிங்க ரூபம் என்ன பெரிய சப்ஜெக்ட். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நந்தி, அதுவும் ஒரே வார்த்தை, பெருவுடையாரும் கடவுள் தான். இது சின்னமாக இருக்கிற சிவலிங்கம், இதுவும் கடவுள் தான். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விசேஷமாக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம். குஜராத் போனாக்கா அங்கே ஒரு வேறு மாதிரியான கலாச்சாரம் இருக்கும். அவங்களுடைய பண்பாடு உடைய பொருட்கள் இருக்கும், அதை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மணி 7:50 தான் ஆகுது. ஒரே சிவலிங்கம் காட்சி. ஓகே, நந்திகேஸ்வரர், நர்மதேஹர்.
அதோ அங்கே ஒரு கடை. आपका नाम? राम मोरिया। राम मोरिया। आपका नाम? विमल चंद। विमल चंद. இவங்களை பாருங்க, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், கூப்பிட்டு நீ வரணும். வீட்டுக்கு வரவழைச்சி விருந்து உபசரிக்கிறாங்க. என்ன ஒரு பண்பாடு பாருங்க, என்ன ஒரு கலாச்சாரம் பாருங்க. விடவே இல்லை, நம்மளை முன்னால போக விடவே இல்லை. इतना प्यारे पानी पियो, चाय पियो, किधर किधर पिएगा? ग्रेट. नर्मदे हर. इधर आजा. काच के भाई हमका दिवस ऑन दो दिया अरे एक बड़ा घर होता तुम्हारा खड़ा ही ना जैसे खड़ा हो ये लेने के मोले ना मग लगाय काय वाला हो हां तुमका हमका क्या करे बातें, कुछ कुछ होता है. अब देश का नको बटा காலை உணவு வந்துவிட்டது. आइए आइए सर, खाइए तुम खाइए हम बैठ रहे आपका हाथ में दे और एक बार वीडियो चल रहा है. नर्मदे हर. नर्मदे हर. आपका भाव है ना एकदम एक्सेलेंट. विमल भाई बेटा विदाउट शुगर.
बस 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 मेरे को ऐसा ही चाहिए। मेरे को डॉक्टर बोला बराबर टाइम ये लोग को इतना बड़ा निकालते हैं ना। खाली लाऊं? नहीं नहीं आई विल मैनेज। उपमा सोनालिया उपमा வந்துருச்சு। मेरा गांव से आपको बहुत धन्यवाद आएगा, मेरा फैमिली। पकड़ेगा
மணி 1:45 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த கிராமத்தில் ஒரு 5 மணி நேரம் போய் வெயிட் பண்ணிடணும். பாருங்கள், முழுக்க முழுக்க இந்த ஊர் பூரா சிவலிங்கம் தான். மனசில் தான் இருக்குது பாருங்கள். நமக்கு சிவலிங்கம் விளக்கமாறு போட்டு வச்சுருவாங்க பாருங்கள். அவங்களுக்கு சாதாரணம் நந்தி. கற்கேலியே லீயே உங்கள் வீட்டுக்காக எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. बहुत दूर है, हम बहुत दूर है, दो गांव को घूमना पड़ेगा किलोमीटर 10-12। अब क्या मालूम, हम तो जाते नहीं। நர்மதை நதி. அந்த விதியில் என்ன சொல்கிறாங்க, நர்மதை கரையை விட்டு தாண்டி போயிடுறோம், திருப்பி நம்ம இணையிறோம். அப்போ நம்ம நர்மதை நதியை பார்க்கணும். சில வேலைகளை நம்ம 3 நாளைக்கு பார்க்க முடியாத அளவுக்கு தூரமாக தள்ளி போயிடுவோமா. ஆனால் அதிகபட்சமாக 5 நாளைக்கு மேலே அப்படி இருக்கக்கூடாதான். எப்படி நெருங்கி வந்து பார்த்துடணுமா. नर्मदे हर ये गाँव से नाव का है। पानी किधर जा रहा है? पानी ये इधर खेत में चल रहा है तो भरा गया कर रहा है। ये பாருங்க, விவசாய நிலம். விவசாய நிலம் இது எவ்வளோ மேடாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ செழிப்பாக. இப்படி ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க, அதன்படி நம்ம போகலாம். நர்மதா மார்க்க நர்மதை நதம் வளம் நர்மதை நதி வளம் வரும் பாதை. அங்கங்கே மார்க் போட்டிருப்பாங்க. இன்னொன்று காமிக்கிறேன், ஒரு இது வச்சுருப்பாங்க, சைன் வச்சுருப்பாங்க. जय हरे। आपका उम्र क्या है? हमारी उम्र तो भैया 65 होगा, 70 65 होएगा, 66 70 வயசா அவங்களுக்கு. जाओ 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 जाओ। नहीं वो थोड़ा सा तकलीफ, धीरे धीरे चलते।